எங்களுடைய வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இதுக்கு கீழே வருமா, இதுக்கு மேலே விளையாட்டு. பெரிய தோட்டமாக இருந்தால் முழுவதுமே விற்பனை செய்கிற மாதிரி போகும். ஆனால் இது எங்களுடைய வீட்டை 1 2 3 இதில் ரொம்ப இலையாக தான் இருந்தது, கொஞ்சமாக வந்துடுது பிடுங்கி. இந்த முருங்கை மரம் நட்டு அண்ணளவாக இந்த மிளகாய் செடியில் பிடிங்கின மிளகாய் தான் இது. பாருங்க அண்ணா, இது இருக்கா கொய்யாக்காய் சாப்பிட்றாங்க, ஞாபகம் இருக்கா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனமூர்த்தி பவனீசன். இன்றைக்கி என்னுடைய குரலில் மாற்றம் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? வளமையாக கேட்குறவர்களுக்கு தெரியும், அப்படி இல்லாதவர்களுக்கு தெரியாது. தடிமன், சாதுவான சளித்தன்மை, அந்த தொண்டை அடைப்பு மாதிரி தொடர்ந்து இருமிக் கொண்டு இருக்குது. அப்போ வெளியில் காணொளி பதிவு செய்ய போக முடியாது. அடுத்தது நல்லூர் முருகன் கோயிலினுடைய சப்பை ரத திருவிழா இன்றைய நாளில் நாங்கள் இப்போ அங்கே போகிறோம். அப்போ போகிறதுக்கு முதல் ஒரு காணொளி பதிவு செய்யணும்னு யோசிச்சு நாங்கள் என்ன காணொளி பதிவு செய்யலாம்னு யோசிச்சு கொண்டிருந்த நேரம் எங்களுடைய வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வீட்டு தோட்டம்ன்றது இப்போ ஒரு பக்கம் வெங்காய தோட்டம், இன்னொரு பக்கம் மிளகாய் தோட்டம், இன்னொரு பக்கம் தக்காளி தோட்டம், அந்த மாதிரி இல்லை. எங்களுடைய வீட்டை என்னென்ன பயனான தாவரங்கள் மரங்கள் நிற்குதுன்றதை இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்தது நாங்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு வெற்றிலை கொடி நட்டிருந்த நாங்கள் அது இப்போ என்ன கட்டத்தில் இருக்கின்றதையும் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். வாங்க போ. இப்ப நான் எங்களுடைய வீட்டினுடைய வலப்பக்க பின் மூலையில் நிற்கிறேன். இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய முருங்கை மரம் நிற்குது. இந்த முருங்கை மரம் நட்டு அண்ணளவாக 7 ஆண்டுகள் வரும். சராசரி 7 ஆண்டுகள் வரும் என்று தான் நினைக்கிறேன். அதை விட ஒரு 5 மாதம் 6 மாதம் கூடலாம் குறையலாம். ஆனால் 7 ஆண்டுகள் அப்படி வரும். நாங்கள் நட்டதில் இருந்து ஒரு ஆண்டுக்கு பிறகுல இருந்து தொடர்ச்சியாக இந்த முருங்கை மூலமாக பயனடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய தோட்டமாக இருந்தால் முழுவதுமே விற்பனை செய்கிற மாதிரி போகும். ஆனால் இது எங்களுடைய வீட்டை எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக நிற்கிற ஒரு முருங்கை மரம். முருங்கை காய்க்கிற நேரத்தில் எங்களுடைய வீட்டு தேவையை தவிர்ந்த ஏனையதை வீணாக போக விடாமல் எங்களுடைய சொந்தங்கள், அதை விட கடைக்குமே நாங்கள் இதை விற்பனைக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள ஒரு மரம். இப்போ நிறைய பேர் உங்களுடைய வீட்டில் காணி கொஞ்சம் பெருமையாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு 5 முருங்கை வைத்து விட்டீர்கள் என்றால் அதால் எப்படி சொல்கிறது, நீங்களும் அந்த முருங்கை காய்க்கிற காலத்தில் பயனடையலாம். மற்ற நேரங்களில் விற்பனையும் செய்யலாம். இதால் பெரிய அளவு வருமானம் பெருமண்டில் ஒரு 4-5 முருங்கையால் சில வேளைகளில் முருங்கைக்காய் விலை குறைவாக விற்கும், சில வேளை கூடவாக விற்கும். கூட வாங்கிக்கிற நேரத்தில் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அந்த இடத்துல பாருங்கள், அங்கே வரைக்கும் வளர்ந்து நல்ல உச்சி வரைக்கும் போயிருக்கு. பாருங்க, பூ பூத்துருக்கு, காய் இந்த இடத்துல பெரிய காய் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க சின்ன காய், சரியா விளங்குது தானே? இப்போ காய்ச்சி கொண்டு தான் இருக்குது. அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கின்ற அடர்த்தியை உங்களால் அவதானிக்க முடியும். அப்படியே பாருங்க, இந்த முருங்கை அடர்த்தியாக தான் இருக்குது. சரி, அப்படியே சுற்றி பாருங்க மேலே அந்த இடத்துல எல்லாம் பாருங்க நிறைய காய்கள் தெரியுதா? காய் தெரியுதா? அடுத்தது என்னென்னா, இப்போ இந்த முருங்கை எல்லா நேரமும் காய்க்காது, அதுக்கண்டு ஒரு காலம் இருக்குது. அந்த நேரத்தில் எங்களுக்கு அதால் பயன் கிடைக்குது. அதுக்கு பிறகு என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, இந்த முருங்கை இலை இருக்குல்ல, இந்த முருங்கை இலை வரை செய்து சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் முருங்கை வரை செய்து சாப்பிட்டா கூட பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு நிறைய பெரியவர்கள் கதைத்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லணும். நான் அந்த பவனீசன் உலகம் என்ற யூடியூப் சேனலில் அதை சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல, பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஐயா இன்னொரு ஐயாவுக்கு இந்த தகவலை சொல்லி கொண்டு இருக்கேன். நானும் அந்த இடத்துல இருந்தேன். இந்த அதிகமான கொழுப்பு இருக்கிறவர்கள் இருக்குதான், இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் எடுத்த உடனே மருந்துகளுக்கு போகிறது. அப்போ அதுக்கு போகாமல் இயற்கையாகவே எங்களுடைய உடலில் இருக்கிற கொழுப்பை கட்டுப்படுத்த முடியுமென்னு அந்த ஐயா சொல்லியிருந்தார். எப்படின்னா, முதல்ல சுடுசோறு ஒரு படி போடணும். அவர் கோப்பையில் சுடுசோறு போட்டுட்டு இந்த முருங்கையிலேயே நல்லா கழுவி போட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு திரும்பவும் சோறை போடணும். திரும்ப இன்னொரு கையிலேயே தூவி போட்டு திரும்பவும் சோறை போடணும். அப்படி 3 அல்லது 4 அடுக்கு செய்து போட்டு கொஞ்ச நேரம் விட்டால் இந்த இலை அந்த சோற்றினுடைய சூட்டில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு அவிந்த தன்மைக்கு வந்துடும். அதை விட அவிக்க தேவையில்லை என்ன மாதிரி தான் அவர் சொன்னவர்.
அப்படியே குழைச்சி சாப்பிட்டா ஓரிரு மாதங்களில் வித்தியாசம் தெரியும் என்று எனக்கு சொல்லியிருந்தார். எனவே இது ஒரு எந்த விதமான ரசாயன பாதிப்பும் இல்லை என்றதால் உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் நீங்கள் செய்து பாருங்க. எனவே அப்படி ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் வீட்டை ஒரு முருங்கை நின்றா தான் இல்லை, ஒவ்வொரு நாளும் கடைக்கு போய் முருங்கையில் வாங்கி கொண்டு வரது உங்களுக்கு சரியாக இருக்காது, பொருத்தமாக இருக்காது. எனவே முருங்கை மரத்தை வீட்டை நட்டு வச்சுருங்கோ. அடுத்தது நிறைய பேர் இதை அவிக்காமல் சாப்பிட முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் சாதுவாக கொஞ்சமாக அவிச்சு போட்டு கூட அந்த சோத்தோட போட்டு குழைச்சி சாப்பிடலாம். இதே மாதிரி இன்னொரு முருங்கை மரமும் மற்ற காணிக்குள்ளே நிற்குது. இந்த முருங்கை மரத்தை சில வேளைகளில் தரைக்கணுமெண்டா அப்பாவா அம்மா சொன்ன மாதிரி இருக்கு. ஏனெண்டா மயிர் கொட்டி இருக்குல்ல, மயிர் கொட்டி எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. அப்போ உங்களுடைய வீட்டை நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரமாக வச்சிங்கன்னா நல்லா. இப்படி மயிர் கொட்டி வந்தாலும் நெருப்பால் சுடுறவர்கள் அதை பார்த்து கவனத்தில் கொள்ளுங்கோ. இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டினுடைய இடப்பக்கத்துக்கு போக போகிறோம், அதாவது மேற்கு பக்கத்துக்கு போக போகிறோம். இந்த இடத்துல பாருங்க வெற்றிலை தோட்டம். வெற்றிலை எங்களுடைய வீட்டை மிக அதிகமாகவே நிற்கிது. இப்போ இந்த காணொலியை பார்க்குற உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், டே பவனீசன், நீ இந்த வெற்றிலை கொடியை எங்களுக்கு முதலும் காட்டினி, அதுக்கு இடையில் இந்த வெற்றிலை கொடியை வெட்டி இந்த வேர்வாரதுக்கு தண்ணிக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது, அது முளைச்சிருதா இல்லையா, நீ என்னடா இது ஒரு ஒன்றை செய்தால் அதை காட்டணுமா இல்லையான்னு நீங்கள் என்ன பார்த்து கேட்பீங்க. அதுக்காக உங்களுக்கு அங்கே கொண்டே காட்டுறேன். அதுக்கு முதல் இந்த இடத்து பாருங்க, என்னது ரம்ப இலை. ரம்ப இலையாக தான் இருந்தது, கொஞ்சமாக வந்துடுது பிடுங்கி. அதால் தான் ரம்ப இலை வருமா, அதால் தான் ரம்ப இலைன்னு வந்ததோ தெரியல. சரியா, இது ஏற்கனவே இருந்த வெற்றிலை கொடி. அப்படியே வந்தீங்களா உங்களுக்கு நான் அடுத்ததை காட்ட போகிறேன். பாருங்க, இந்த இடத்துல 6 சாடிக்குள்ளே வெற்றிலை கொடி நட்ட நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கோ. முதலாவது இதை பாருங்கோ, ஓரளவு வளர்ந்துருக்கு. அடுத்தது அந்த இடத்த பாருங்க, நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு. அப்படியே மேலே எடுத்து காட்டினா தான் தெரியும் பெருசு. சரியா, அதே மாதிரி இந்த இடத்துல ஓரளவு சின்னதாக தான் இருக்குங்க, இவ்வளோ தான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஓரளவு சின்ன. சரி, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஓரளவு சின்னதாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வைத்த வெற்றிலை கொடி பட்டு போச்சு. அதனால் அதுக்குள்ளே என்ன வச்சு விட்ட நாங்கள் கற்பூர வள்ளி வச்சு விட்டுருந்தாங்க. கற்பூர வள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை விட நாங்கள் முன்னுக்கு அந்த மஞ்சள் கொள்கலன் இருக்குல்ல, அதை வெட்டி இது போட்டு விட்டேன் நாங்கள் கற்பூர வள்ளி. அது நல்லா சடைச்சி வளர்ந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் பிடுங்கி சாப்பிட்டேன். இப்போ இதில் பாருங்க, இங்கே இதில் இருந்ததெல்லாம் நுள்ளி சாப்பிட்டோம் ஒவ்வொரு நாளும். இது கொஞ்சம் கூடவாக இருந்தால் நல்லா. இங்கே பாருங்க, இதில் இருந்ததெல்லாம் இப்படி ஒவ்வொரு நாளும் முறிச்சு சாப்பிட்றேன். இன்றைக்கும் அதுக்காக சாப்பிடுவேன். ரெண்டு நான் என்ன செய்வேன்னா, இப்படி கொஞ்சம் கூட முறிச்சு போட்டு நீ சாப்பிடுவீங்க. எனக்கு சளிக்கிறதால தான் மாறினேன் பாருங்க. எல்லாம் இலையே பிடுங்கி சாப்பிட்டேன். 2-3 வாளிக்குள்ளே வச்சு விட்டானே இல்லை. அடுத்தது பாருங்க, இங்கே விட பப்பாசி மரம் நிற்குது. அது கொஞ்சம் நோய் பிடிச்ச மாதிரி இருக்குது, மற்ற காணிக்குள்ளே நிற்கிறது. அப்படியே வந்தால் இதில் பாருங்க, நான் சொன்ன மாதிரி அடுத்த முருங்கை விளங்குதா, முருங்கை இது மற்ற காணிக்குள்ளே நிற்குது. அடுத்தது இதுலேயும் பாருங்க ஒரு பப்பாசி நிற்குது. இப்போ உங்களை எங்கே கூட்டிக்கொண்டு வந்தேனாண்டா, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் மாமரம் வாங்கி கொண்டு வந்து நட்டேன். நான் தெரியுமா உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? இந்த மாமரம் உண்மையிலேயே நாங்கள் வளரும் என்றதில் கொஞ்சம் யோசித்தது. என்னென்னா அங்கே மண் சூழல் தெரியும் தானே உங்களுக்கு, கொஞ்சம் மக்கி மாதிரியான தன்மை. ஆனால் பெரிய மரங்கள் நல்ல செழிப்பாக வளருது. சின்ன ஏதாவது தாவரங்கள் வச்சா கொஞ்சம் அதில் பின்னாடி தான் பெருகுது. இந்த மாமரம் ஒட்டுக்கண்டு. இதில் பாருங்க, இதுக்கு கீழே ஒரு இதுக்கு மேலே விளாட்டு. சரியா, இது ஒரு விளாட்டு நாங்கள் 3 மாமரம் வாங்கி கொண்டு வந்து நாங்கள் அந்த 3ல் 1 அந்த எங்களுடைய அந்த வீட்டோட இருக்கிற காணிக்குள்ளே வச்சுருக்கு. அடுத்தது இது, அடுத்தது அது. சரி, 2 மாமரம் வச்சு நாங்கள். இந்த 2மே இன்னும் காய்க்க தொடங்கல. ஆனால் நாங்கள் அங்கே வச்சது ஒருக்கா காய்ச்சி பிடிங்கி சாப்பிட்றாங்க. எனக்குன்னா 3 காய் காய்ச்சதுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் பூக்கையில். எனக்குன்னா இந்த ஆண்டு பூக்குமோ தெரியல, குறுத்து வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டு 2 ஆண்டில் நல்லா காய்க்குமென்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆண்டு காய்ச்சதுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். சரியா, அந்தம்மா அதில் நிற்கிற பெரியம்மா காய்க்க தொடங்கிடுது. சரியா, 1 2 3 கொய்யா மரம் நிற்கிது. 3 கொய்யா மரமும் நல்லா காய்க்குது. நான் கொய்யாப்பழத்தை அதிகமாக பிடுங்கி சாப்பிட்றேன்.
உண்மை ஏன் எவ்வளோ காயன்னு பார்த்தீங்களா எங்கள் கொய்யாவை பற்றி எவ்வளோ பெருமையாக கதைக்கிறேன். இது பூக்க தொடங்கிடுது பாருங்க. இது பூக்காத இது பார்த்து நாங்கள் நோய் பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் பூக்க தொடங்கிது. அடுத்தது இப்போ கொய்யாக்காயை காட்டுறேன். எங்கன வீட்டை ஒரு அண்ணா வந்தவர் யார் சொல்ல அந்த அண்ணா அவரே அவர் லண்டன்ல இருந்து வந்து அப்படி எங்கள் வீட்டை வந்தவர். வீட்டை வேற ஜனனியை கொய்யாப்பழம் வெட்டி தாங்கன்னு சொன்னது. அந்த உப்புந்தூளும் நாங்கள் சாப்பிட்றாங்க தானே உப்புத்தூள் போட்டு. அந்த அண்ணாவும் சாப்பிட்டவர். இதே நான் காட்டுறேன்னா அந்த அண்ணாவுக்கும் நினைவு விராட்டும். எங்களை ஞாபகம் இருக்கோ தெரியல. இந்த பாருங்க அண்ணா இது இருக்கா கொய்யா சாப்பிட்றாங்க ஞாபகம் இருக்கா. ஆனால் கொய்யாப்பழம் நல்லா பழத்தோடு இருந்தால் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உள்ளு புழு இருக்கும். இது நல்ல கொய்யா. என்கிட்ட காக்கூடா ஏதோ கூடு அணிலோ. இந்த பாருங்க கொய்யாக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு. நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே மாஞ்சது கொஞ்சம். அந்த இதுலேயே மேலே கொய்யா நிற்குது பெரிய கொய்யா. இது கொஞ்சம் பெருசு. ஆனால் இதை விட அந்த கொய்யா தான் நல்லா இருக்கிறது. அதில் இருக்கிற கொய்யா இதுதான் அந்தம்மா 3 மாவுன்னதில் உண்டு. இது நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. இது வேலைக்கு நட்டது அது பின்னி நல்லது. அடுத்தது மிளகாய் செடி அங்கே அதுலேயே நிற்கிது பாருங்க. அடுத்த இந்த இடத்துல பாருங்க. இந்த மிளகாய் செடியில் பிடிங்கின மிளகாய் தான் இது என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது வந்து உடனே பிடிங்கி சமைக்கிறது தேவைக்கு. ஆனால் உண்மையாக எல்லாமே வீட்டை நின்றா கத்தரி மிளகாய் தக்காளி அது எல்லாமே நின்றா ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு சமைக்கலாம். மிளகாய்க்கு கடைக்கு போகிறது இல்லை பாருங்க. ஆக கூட தேவையான தான் போகணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு அந்த வீட்டை எப்படி என்னென்ன பயனுள்ள மரங்கள் நிற்குது என்றதையும் இப்போ அது எப்படி இருக்குன்றதையும் காட்டியிருக்கணும். ஏற்கனவே ஒரு காட்டினாங்க. அந்த வெத்தில கொடி தண்ணி வச்சு நட்ட நேரம் காட்டினாங்க. முளைச்சதுக்கு பிறகு காட்டையில் அதை பிரதானமாக காட்டுறதுக்கும் அடுத்தது அந்த நட்ட மாமரம் எப்படி இருக்குன்றதையும் காட்டியிருக்கிறோம். அதை விடவும் சில தகவல்கள் உங்களோட பகிர்ந்திருக்கிறோம். இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.